ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் 5வது இயல் தான் பார்க்க போகிறோம். 5வது இயலில் முதலாவது என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த பெண்கள். இந்த பாடத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பண்டித ரமாபாய், மலாலா யூசுப், இந்த மாதிரி பல பெண்களுடைய திறமைகள், அவங்க சாதித்தது இதெல்லாம் பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வில் இறுதி வரையில் கை கொடுக்கக்கூடிய செல்வம். கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. இப்போ பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்காங்க. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரோட வரலாற்றை ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கு. இனி பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் நடந்து செல்வோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வில்லுப்பாட்டு மூலியமாக தான் அந்த தகவல்களை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம என்ன படிக்கணுமோ அது மட்டும். ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானாக மரியாதை வருது. அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பற்றி, கல்வியும் சிறந்த பெண்களை பற்றி பாட போகிறோம் அந்த வில்லுப்பாட்டில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பத்தான் பார் முழுவதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிட உதவிடனும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. பாருங்க. கற்காலம் முதலே கணித்திருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம். பாட்டும் தொகையும் உருவான காலம் சங்ககாலம். ஊட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்ககாலம் அது சங்ககாலம். அவ்வையும் குயத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம். இதுல சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர் சொல்லிட்டு ஒரு சிலவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், பென்னி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். இவங்க எல்லாருமே சங்ககாலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள், கல்வியில் சிறந்திருந்த பெண் புலவர்கள். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல தான் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணா இருந்தாங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இப்போ முதல்வதா அவங்கள தான் பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க. சட்டசபை உறுப்பினராக சரித்திரமாக நின்னாங்க. மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க. மனிதகுலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்திருந்தாங்க. யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க பெண்மை புரட்சி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இவங்களுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1886 பிறந்து 1968 இறந்தாங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறுல 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே இவங்களுடைய முக்கியமான தகவல்கள். தேர்வில் அடிக்கடி ஜிகே பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே தான் இதில் அடங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இவங்களை பற்றின தகவல்கள். அடுத்ததான் யாரை பற்றி பார்க்குறாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். இவங்க சமூக சேவகியாக இருந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டிருக்காங்க. முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேளியினை மிதித்து துதைத்தவர் நம்ம பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ இம்முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் 1882 ஹண்டர் குழு முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. பெண் கல்விக்கு முதல்ல பரிந்துரை செய்தது ஹண்டர் குழு 1882. அந்த அறிக்கையின்படி தான் மராத்திய மாநிலத்தில் ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாய் புலே இந்த இணையர்கள் முதலாக பெண்களுக்கு பள்ளியை திறந்தாங்க. மகாராஷ்டிராவில் முதல் ஆசிரியரும் சாவித்ரிபாய் புலே அவங்க தான். இப்போ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு துணிவு. இவங்க யாருன்னா சமூகத்தின் சீர்திருத்தவாதி. அவங்க ஒரு எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமானவர் முத்துலட்சுமி அம்மையார். அதுக்கு துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் தான்
வழங்கி வர்றாங்க. அடுத்து உயர்வு, பெண்மை உயர்வு, பண்டித ரமாபாய். இவங்க காரணம் பார்த்தீங்கன்னா 1858 பிறந்து 1922 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகினவங்க, பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவங்க. அடுத்து ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மருத்துவர் ஆகுறத மருத்துவ உலகமே விரும்பாத காலத்துல தமிழகத்துக்கு மருத்துவராகி வேலூர்ல இலவச மருத்துவம் அளிச்சவங்க. ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர். காலம் 1870 1960. வேலூர்ல இலவச மருத்துவம் பார்த்துருக்காங்க. ஒரு தனி மனித பங்களிப்பும் இருக்கு. என்னன்னா, இந்தியாவில் குழந்தை பாதுகாப்பும் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் கைலாஷ் சத்யார்த்தி. 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரிய கைலாஷ் சத்யார்த்தி அவங்க. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி. இப்போ யார் இவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 97ல் 12. அடுத்து பெண்மை அறிவு, சாவித்திரிபாய் புலே பற்றி சொல்றாங்க. இவங்க காலம்னு பார்த்தீங்கன்னா 1831 பிறந்து 1897. 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிருக்கார். இவர் தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் புலே. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் மேற்படிப்புக்காக உரியது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி திட்டம் மேற்படிப்பு. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகைக்கு தொடர்புடையது. கல்வி உதவித்தொகை. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். இவங்க யார் அப்படின்னா 1903 பிறந்து 43 இறந்திருக்காங்க. மறைமொழி அடிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள். தந்தையை போலவே தனித்தமிழ் பற்று கொண்டவங்க தான் இவங்க. இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த நூல்கள் எல்லாமே தனித்தமிழ் எழுத விரும்புவோருக்கு ஒரு மிக பயனுள்ள நூலா இருக்கு. இந்த நூல் எல்லாமே யாருடையது? நீலாம்பிகை அம்மையார். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1964. 1964 கோத்தாரி கல்விக்குழு தன்னோட பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது யாரு? கோத்தாரி கல்விக்குழு. அடுத்து சாரதா சட்டம். பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருக்கிறது தான் குழந்தை திருமணம் தானே. அப்போ அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929. கடைசியாக ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். இவங்க காலம் 1906 1955. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினாங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யத்தில். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர் இருந்திருக்காங்க. ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியிருக்காங்க. சூரியன், பரமாணு புராணம், இந்த 2 நூல்களும் யார் எழுதினது? ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் அவங்க எழுதியிருக்காங்க. இதில் தொடர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது யார் சொன்னது அப்படின்னா, மூதுரை பாடல் ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்றது கொன்றை வேந்தனில் இருக்கும். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்றது அது ஒரு நாலடியார் பாடல். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவுன்னு சொன்னது ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கல்வி அழகே அழகு அது அப்படின்றது நாலடியார் தான். அடுத்ததாக குடும்ப விளக்கு, பாரதிதாசன். குடும்ப விளக்கு. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வழி பார்க்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளவை உணர்த்துகிறது. கற்ற பெண்களின் குடும்பம் தான் பல்கலைக்கழகமா மிளிருமா. அப்போ குடும்பம் தொடங்கி உலகின பேணுதல் வரை தன்னோட பணிகளை சிறப்பாக செய்கிற பெண்களுக்கு கல்வி தான் முதன்மையானது, இன்றியமையாதது ஆகும். இந்த நூல் 5 பகுதிகளாக இருக்குது. எது? இந்த குடும்ப விளக்கு. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற பகுதி தான் இங்கே நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். பாரதியின் கவிதைகள் மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் அப்படின்னு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டாரு. இவருடைய இதர பல நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இவர் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குயில் பொன்னி. இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்துமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற பேரில் தொகுக்கப்பட்டிருக்கும்.
இவர் வந்து பிசிராந்தையர் அப்படின்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. வருஷம் 1969. இதுதான் இவரை பற்றின தகவல்கள். இந்த குடும்ப விளக்க நூலை பற்றின தகவல்கள். புதுமையான கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தது தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்வு ஊட்டுதல், பகுத்தறிவை பரப்புதல், பொது உடைமையை பேசுறது, விடுதலைக்கு தூண்டுறது, பெண் கல்வி பெறுதல் போன்ற பொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களை குறிப்பிடத்தக்க ஒன்று தான் அந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்கள் விளைவது இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். என்ன சொல்றாங்கன்னா, கல்வியறிவு இல்லாத பெண்கள் வந்து பண்படாத நிலத்தை போன்றவங்க. அந்த நிலத்துல புல் தான் வளருமே தவிர நல்ல பயிர்கள் விளையாது. அதுபோல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலா அறிவுடைய மக்கள் வந்து உருவாக மாட்டாங்க. கல்வி கற்ற பெண்கள் தான் பண்பட்ட நன்சை நிலத்தை போன்றவங்க. அவங்க மூலமா சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாவாங்க அப்படின்றத நான் சொல்ல வேண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, கலர் நிலம்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல், நவிழல்னா சொல்லல், கலர் நிலம்னா பண்படாத நிலம். அடுத்த பாடல் பாருங்க. வானூர்தி செலுத்தல், வையமா கடல் முழு மலத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வானூர்தியை செலுத்துறது, உலகையும் கடலையும் அளக்கிறது போன்ற எந்த செயலுமே வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதுதான். இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதுனால பெண்களுக்கு விடுதலை பறி போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும். வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். அடுத்த பாடல் பாருங்க. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலே வாழ்வில் என்றும் மின்னால் என்று உரைப்பேன். இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே அவர்கள் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் தான் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்னாலும் ஒளிர மாட்டாள். அதான் மின்னால்னா ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இயற்றுகன செய்க. மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் ஒளிர மாட்டாள். அடுத்து, சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்னும் சமைக்கின்றவர் சமையல் செய்வார். சமைப்பது, வீட்டு வேலைகளை செய்கிறது, சலிப்பில்லாமல் செய்கிறது போன்றவை பெண்களுக்கு தான் உரியது அப்படின்றது பொருத்தமற்றது. நமக்குரியவை என்ற ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணமும் வரணும். அப்போ அந்த நன்னாளை நம்ம எப்போ காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் வந்து உணவை மட்டும் சமைக்கிறதில்ல, அவங்க வந்து அதுக்கு மேலாக இன்பத்தையும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உணவினை ஆட்கள் மக்கட்கு உயிராக்கள் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பிலிட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்துட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். என்ன சொல்றாருன்னா, உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றது. வாழ்க்கை என்பது ஒரு பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. வாழ்க்கை அடுப்பில் நெருப்பை மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்தன்போடு உணவு பரிமாறுறது தான் நல்ல வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தணல் அப்படின்னா நெருப்பு, தாலினா சமைக்கும் கலன், அணித்து அப்படின்னா அருகில். கடைசியா பாருங்க. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை எமைப்பொழுது நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். கடைசி என்ன சொல்றாருன்னா, சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்றதும் அந்த பணி நல்ல தாய்மார்களுக்கு தான் உரியது அப்படின்றது வந்து நம்ம தமிழ் திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தினை கண்ணிமிக்கும் நேரத்தில் நீக்க வேணும் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தவிர்க்க ஓனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும்னா எப்பொழுதும். இது அந்த பாடத்துக்கான பொருள். அதாவது பெண்களுக்கு கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது. கல்வி கற்ற பெண் வந்து நன்சை நிலத்தை போன்றவள், கல்வி கற்காத பெண் வந்து கலர் நிலம் போன்றவள் அப்படின்ற மாதிரி இந்த பாடத்தை முடிச்சிருப்பாரு. இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மாக்கடல்னா உரிச்சொல் தொடர், மாக்கடல் உரிச்சொல் தொடர். ஆக்கல்னா தொழிற்பெயர், பொன்னே போல்னா ஓம உருபு, மலர்க்கை அப்படின்னா ஓமை தொகை, வில்வாள்னா உண்மை தொகை, தவிர்க்கவனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். மாக்கடல் உரிச்சொற்றொடர், ஆக்கல் தொழிற்பெயர், பொன்னே போல் உவம் உருபு, மலர்க்கை உவமை தொகை, வில்வாள் உண்மை தொகை, தவிர்க்கவனான ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நூல்வெளி பார்த்துட்டோம், இந்த பாடலையும் பார்த்துட்டோம், பாடலுக்கான பொருளும் பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பும் பார்த்துட்டோம். பாருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரனில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா கவிமணி.
பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பாவேந்தர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. மங்கையரை பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பாவேந்தர். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரிதாசன். இந்த பாடத்தோட நூல்வழி பார்த்துடலாம். தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தான் தோன்றுச்சு. அதில் 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து முக்கியமானது. அது சங்க இலக்கியங்களுக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் எல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்களாக தான் தொகுக்கப்பட்டிருக்கும். அவற்றில் ஒன்றது அந்த சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது அதோட பொருள். அது வந்து கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த வேர்களான மருந்து வந்து உடலின் நோயை போக்குது. அதுபோல் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து 5 கருத்துக்களும் மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துறதா சொல்றாங்க. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன அப்படின்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுதான். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரோட மாணக்கர். காரி என்பது இவருடைய இயற்பெயர். ஆசான் அப்படின்றது வந்து இவருடைய தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். அப்போ மாக்காரியாசன் அப்படின்னு இவர் வந்து பாயிரசையில் குறிப்பிடுதான். பாயிரசையில் இவரை மாக்காரியாசன் சொல்லிட்டு குறிப்பிடுது. இவரோட பெயர் வந்து காரி. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். இப்போ சிறுபஞ்சமூலம் நூலத்தை பற்றி பார்த்தோம். அந்த நூலோட சிறப்பை பற்றி பார்த்தோம். அந்த ஆசிரியரை பற்றி, அவரோட சிறப்பை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த நூலை பார்க்கலாம். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்கள் கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம் என்னும் நூல். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவுடையர் தாமே உணர்வர். பூவாது கயக்கும் மரமுல. பூவாது கயக்கும் மரமுல நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல. மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. பூவாது கயக்கும் மரமுல நன்றறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூக்காமலேயே கூட சில மரங்கள் காய்க்குதுண்டு, சரியா? அது போலவே நன்மைகள் தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வந்து வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவராக தான் வைத்து நம்மளுக்கு எண்ணத்தக்கவராக இருக்காரு. அப்போ பாத்தி அமைச்சு விதைக்காமலே தானே முளைத்து வளரக்கூடிய விதிகளும் இருக்கு இல்லையா? அது போலவே மேதையரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறர் உணர்த்தாமலேயே எதையுமே தானாவே உணர்ந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருளை சொல்லியிருக்காங்க. இது வந்து அணி வந்து பாடல்ல எடுத்துக்காட்டு உமையணி வந்திருக்கு. எடுத்துக்காட்டு உமையணி சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, மூவாதுனா முதுமை அடையாமல், மூவாது முதுமை அடையாமல், நார்வ அப்படின்னா முளைப்ப, நார்வ முளைப்ப, தாவானா கெடாதிருத்தல். இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அறிவார் வல்லார் வினையால் அணையும் பெயர். விதையாமை உரையாமை அப்படின்றது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படின்றது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த பாடத்துக்கான நூல்வழி பார்த்துட்டோம். சங்க இலக்கியங்களுக்கு பிறகு நீதி நூல் தோன்றுது. அதில் ஒன்று தான் இந்த நூல். சிறுபஞ்சமூலம்னா 5 கருத்துக்களை சொல்லும். கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்னு சொல்லிட்டு 5 வேர்கள் இருக்கு. இந்த பாடல் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன அப்படின்ற வகையில் வாழ்வின் உண்மைகளை சொல்லுது. ஆசிரியர் காரியாசன், இயற்பெயர் காரி. ஆசான் தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மாக்காரியாசன். பாயிரசையில் சொல்லுதான். சாதனைக்கு வயது தடையன்றுன்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடலாற்றவும் பெற்றவர் வந்து வள்ளலார். 10 வயசுக்குள்ளாவே. 11 வயதிலிருந்தே அரசவையில் கவிதை எழுதி பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றவர் பாரதியார். 11 வயசு. 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 15 வயது. 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். எந்த வயசு? 16 வயசு. 17 வயதிலேயே பைசா நகரின் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுகிறது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலிலியோ. வள்ளலார் 10 வயசு, பாரதியார் 11 வயசு, விக்டர் ஹியூகோ 15 வயசு, மாவீரன் அலெக்சாண்டர் 16, கலிலியோ 17. இதில் பாருங்க, சிறுபஞ்சமூலத்தோட ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு இல்லையா? அது போல ஒரு பாடலில் 3, 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்களும் இருக்கு. 14 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ள அந்த நூல்களை பற்றி தெரியுமானா, 3 கருத்துக்களை சொல்லக்கூடியது என்னது? திருக்கடுகம், சுக்குமெழுகு, திப்ளி. ஏலாதி அப்படின்றது தான் அந்த 6 கருத்துக்களை சொல்லக்கூடியது.
அடுத்து வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் தான் என் தலை சிறந்த நண்பன் சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்றதா சொல்லியிருக்காங்க. மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது எனது சிரிப்பு மற்றும் கிடையாது, சிந்திக்கிறதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். அப்போ உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவு நூலகமும் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நூலையும் நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெறணும். இசையை போன்ற இதயத்தையும் பண்படுத்துவன் தான் நூல்கள். ஆதலால் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்றும் தேவை. இதை வலியுறுத்துற வகையில தான் அறிஞர் அன்னார் ஒரு வானொலி உரை தான் இங்க கொடுத்திருப்பாங்க. இதில் வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு புத்தக சாலை தேவை, வீட்டோட பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு புத்தக சாலை தேவை அப்படின்ற மாதிரி தான் ஒரு உரையாக தான் இருக்கும். இதில் தேர்வுக்குன்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸு, அப்புறம் வந்து முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ₹5 நாணயத்தை வெளியிட்டதான் 2009ஆம் ஆண்டு. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குனாங்க. 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது. படிச்சிருப்போம், நம்ம 6 ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். 8 அடுக்கு 8 ஏக்கர். 2009 அவருக்கு ₹5 நாணயம். 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம். இன்றும் நிலை பெற்ற பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு இலக்கு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் நமக்கு தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பு பெருக்கும் நூல்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பு பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இது வந்து அம்பேத்கர்னு சொல்லியிருக்கிறது. ஏன்னா அவரும் பகுத்தறிவு சுயமரியாதை, பெரியாரும் பகுத்தறிவு சுயமரியாதை சொல்வார். ஆனால் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொன்னது அண்ணா. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிமணிகள். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிமணிகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த பாடத்தை ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தேர்வுக்குன்னு பார்க்க வேண்டியதை மட்டும் பார்த்துட்டோம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் இந்த பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை, அது வந்து வானொலி உரை தொகுப்பு. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா. எழுத்தாளரான இந்த அண்ணா தென்னாட்டின் பெர்னாட் ஷான்னு அழைக்கப்படுறார். தென்னகத்தின் பெர்னாட் ஷா. சிவாஜி கண்ட இந்த சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்திருக்காரு. சிவாஜி கண்ட இந்த சாம்ராஜ்யம் அண்ணா, இன்ப ஒளி அது வரைக்கும் இன்ப ஒளி அண்ணா தான். அவருக்கு பல படைப்புகள் திரைப்படங்களாக இருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமா முதல் பரப்பிய ஒரு அறிஞர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை 1935 பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தரப்ப நாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியராக ஒரு வருஷம் பணியாற்றியிருக்காரு. 1935 ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்கள்ல ஆசிரியரா இருந்திருக்காரு. குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களை துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. குடியரசு விடுதலை யாருடையது? பெரியாருடையது. அதுல துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதுமே இருமொழி சட்டத்தை உருவாக்குனார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றுல நீங்க இடம் பிடித்தவர் தான் அறிஞர் அண்ணா. இதுதான் அவரை பத்தின தகவல்கள். ஓகே, இப்போ நூலகத்தை பத்தி தகவல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நூலகத்தை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா வந்து சிலபஸ் இருக்கு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்ற புகழுக்குரியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலுமே உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுது. உலகளவில் தமிழ் எழுத்துக்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது கன்னிமரா நூலகம். இங்க சென்னை எழும்பூர்ல அமைஞ்சிருக்கான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்னன்னா திருவனந்தபுரம் நடுவு நூலகம். முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவு நூலகம். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது வந்து உலகத்திலே பெருசு. ஆசியாவிலே பெருசு சீனாவில் இருக்கக்கூடியது. இரண்டாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பழமையானது தஞ்சை சரஸ்வதி மகால்.
உலகில் தமிழ் நூல்கள் எங்கே இருக்குது? கன்னிமரா நூலகம். முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம். முதல் தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட கொல்கத்தா. இதான் மிக பெருசு. இது ஆவணக்காப்பு நூலகமாகவும் இருக்குது. உலகின் மிக பெருசு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இதில் பாருங்கள், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது கதை. ஓகே, சீர்காழி அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுது. அடுத்ததான் ஒரு இலக்கண பகுதி, இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல் உரிச்சொல். சுசிலா அவளுடைய தோழி கமலாவின் வீட்டுக்கு போனாள். கமலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமலா 2 ஆண்டுகள் பெரியவர். ஆனால் உருவத்தில் சுல்தான் தான் அண்ணனை போல இருப்பான். சுசிலாவை கண்டவுடன் கமிலா மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த பகுதியில இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா? இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன், இதெல்லாமே இடைச்சொற்கள். அப்ப இடைச்சொற்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு சொற்கள் முழுமையடையும், நம்மளால படிக்க முடியும். பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றை போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியா இல்லை. ஆயினும் இடைச்சொற்கள் தான் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குது. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும். தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல அப்படின்னு சொல்றவர் யாருன்னா தொல்காப்பியர் சொல்றாரு. இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல, பெயரையும் வினையும் மட்டும்தான் சார்ந்து இயங்கும் சொல்றவர் தொல்காப்பியர். இடைச்சொல் பலவாக அமையும். இடைச்சொற்களின் வகைகள் சொல்லிட்டு சிலது கொடுத்திருக்காங்க பாருங்க. வேற்றுமை உருபுகள், அதுல ஐயாளுக்கும் இன்னதுக்கன், இது இடைச்சொற்கள் தான். பன்மை விகுதிகள்ல கல், மார். கல், மார் அப்படின்றது இடைச்சொல் விகுதிகள். திணை பால் விகுதிகள்ல ஏன், ஓம், ஆய், ஈறுகள், ஆல், ஆன், ஆர், ஆறுகள், தூ, ஆ, இதெல்லாமே திணை பால் விகுதிகளா வரும். கால இடைநிலை கிறுகின்ற, ஆனின்று, அப்ப கால இடைநிலைகள். பெயரச்ச வினையச்ச விகுதிகள்ல ஆ, உ, இ, மல். எதிர்மறைனா ஆ, அல், இல். பாராமல், இல்லாமல், அந்த மாதிரி எதிர்மறை இடைநிலைகள். தொழிற்பெயர் விகுதிகள்னா தல், அம், மை. தல், அம், மை. வியங்கோல் விகுதிகள் அப்படின்னா கா, இய, இயர், இதெல்லாமே. சாரியைகள் அத்து, அற்று, அம். அத்து, அற்று, அம் தான் சாரியைகள். உவம உருபுகள்ல பாத்தீங்க அப்படின்னா போல, மாதிரி. போல, மாதிரி. இணைப்பிடை சொற்கள்ல அல்லது, இல்லையென்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும், இதெல்லாம் இணைப்பு இடை சொற்கள். இடை சொற்களின் வகைகள், அதோட தொடர்ச்சி. தத்தம் பொருள் உணர்த்தும் இடை சொற்கள் அப்படின்னா ஓ, ஏ, தான் மட்டும் ஆவது கூட, ஆம், அம், இதெல்லாமே பொருள் உணர்த்தும் இடை சொற்கள். சொல்லுறுப்புகள்னா மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. எழுத்து உருபா வர்றது வேற்றுமை உருபு, சொல்லே வருவது சொல்லுறுப்பு. வினா உருபுகள் அப்படின்னா ஆ, ஓ, இதெல்லாம் வினா உருபுகளா வரும். அப்ப இது எல்லாமே இடை சொற்களுடைய வகைகள். இந்த சொற்கள் எல்லாம் சேர்த்தா மட்டும்தான் ஒரு சொல் முழுமையடையும். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கப் பொருள்கள்ல வரும். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை, எதிர்மறை. எதிர்மறை உண்மை. பாடகர்களும் போற்றும் பாடகர், உயர்வு, சிறப்பு. அப்ப இதுலதான் அப்படின்றது வரும். ஓ அப்படின்னா ஓகார இடைச்சொல், ஒலி இசை, வினா, சிறப்பு, உயர்வு, இழிவு. எதிர்மறை தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருட்கள்ல வருமா கேட்கலாம். ஓகார இடைச்சொல் எத்தனை பொருட்கள்ல வரும்? 8 பொருட்கள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நூல் நன்னூல் சொல்லுது. ஓகார இடைச்சொல் 8 பொருட்கள் வரும், நன்னூல் சொல்லுது. தற்காலத்துல ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருள்ல அதிகமா வருது. பிரிநிலை பொருட்கள் அதிகமா வரும். அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருட்கள்ல வருமா. இன்றைக்கு மழை பெய்யுமோ, பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அது. அதான் பூங்கொடியோ மலர்கொடியோ ஓ அப்படின்னு முடியுதா, அதான். அதுவோ இதுவோ, அதுவும் இல்லை இதுவும் இல்லை, பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் அப்படின்ற மாதிரி சொற்கள்ல வரும். ஏ அப்படின்ற சொல் ஏகார இடைச்சொல், பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை நிறை ஆகிய 6 பொருட்கள்ல வருமா அப்படின்னு நன்னூல் சொல்லுது. ஓகாரம் 8ல வரும், ஏகாரம் அப்படின்றது 6ல வரும். தற்காலத்துல ஏகாரம் தேற்ற பொருளில் அழுத்தம், தேற்ற பொருள்னா அழுத்தம், அதுல மட்டும்தான் வருது. அழுத்த பொருள் வரக்கூடியது ஏகாரம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், அழுத்தம். அன்றே, நடந்தே வந்தான். தான் அப்படின்றது இடை சொல்லும் அழுத்த பொருள் தான் வருது. தான் அப்படின்ற இடை சொல்லும் அழுத்த பொருள் தான் வருது. ஒரு சொற்றொடர்ல எந்த சொல்லோட வருதோ அதை முதன்மைப்படுத்துது. ஒரு சொற்றொடர்ல ஒரு முறை மட்டும்தான் தான் அப்படின்ற சொல்ல பயன்படுத்த முடியுமா. நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள், நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள்,
நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள், நிர்மலா நேற்று வினாவில் பாடினாள் தான். அதாவது எந்த சொல்லோட சேர்க்கப்படுதோ அந்த சொல்லு தான் முதன்மைப்படுத்தப்படுது தான் அப்படின்ற சொல்ல. ஆனா ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. மட்டும் இச்சொல் வரையறை பொருளை தருகிறது. மட்டும்ன்றது வரையறை பொருளை தருது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை எனும் பொருளிலும் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும். இது வந்து வரையறை பொருள். படிப்பு மட்டும் இருந்தா போதும்ன்றது வரையறை பொருள் மட்டும் அப்படின்னு வருது. ஆவது இது பல பொருட்கள்ல வரும் இடைச்சொல். கேட்கலாம், பல பொருட்களில் வரும் இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா ஆவது. 5 பேராவது வாருங்கள், அவனாவது இவனாவது முடிக்க வேண்டும், முதலாவது இரண்டாவது. அப்போ குறைந்த அளவு, அது அல்லது இது, வரிசைப்படுத்துறது, இது எல்லாத்துலயுமே வந்து ஆவது வரும். கூட அப்படின்றது வந்து என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, அவனுக்கு வரைய கூட தெரியும். அப்ப எச்சம் தழுவிய கூற்று. அப்படின்றது வந்து வினா பொருளில் வரும் இடைச்சொல். அப்படின்றது வந்து ஒரு வினா பொருள்ல வரும். என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லோட இணைந்து வருதோ அதுதான் வினாவாகுதான். இதோட இணைந்து வருதோ அது வினாவாகும். புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா? புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினான். உன்னுடனா பேசினான். அப்போ எதோட சேர்க்கப்படுதோ அது வந்து வினாவா மாறிடும். ஆம் அப்படின்ற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருட்கள்ல தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுறதுக்கு பேர் தான் ஆம். தகவலாகவும் வதந்தியாகவும் வரும். உள்ளே வரலாம் அப்படின்றது வந்து இசைவு, ஆம். இனியன் தலைநகர் போகிறானாம், இது வந்து தகவல். பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம், இது வந்து வதந்தி. அப்போ இசைவு, தகவல், வதந்தி. அப்ப இது இந்த மாதிரி செய்திகளை கூறுற மாதிரி வர்றது வந்து ஆம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அன்று அப்படின்றது ஒருமைக்கும், அல்ல அப்படின்றது பன்மைக்கும் உரியன. இது பழமன்று, இவை பழங்கள் அல்ல. இது வந்து அக்ரிணைக்கு. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். அதுவே எத்துணை அப்படின்றது வந்து அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்றது எண்ணிக்கை. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்றது வந்து அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. இதுதான் வந்து இடைச்சொல். இடைச்சொல்ல இந்தந்த சொற்கள்ல இந்தந்த பொருட்கள்ல வரும், எத்தனை இடங்கள்ல வரும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததான் உரிசொல். உரிசொல் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துது. உரிசொல் இசை, குறிப்பு, பண்பு ஆகிய பொருட்களுக்கு உரியதா வரும். இசை, குறிப்பு, பண்பு கேட்கலாம். இசை, குறிப்பு, பண்பு பொருட்களுக்கு உரியதாய் வரக்கூடியது உரிசொல். உரிசொல்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளுடையது. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுறது கிடையாது. தனித்த பொருள் இருக்கு, ஆனா தனித்து வழங்கப்படாது. உரிசொற்கள் செய்யுளுக்கே உரியன அப்படின்னு நன்னூறால் சொல்றாரு. கடிமலர் அப்படின்னா மனம் மிக்க மலர். கடிநகர் காவல் மிக்க நகர். கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம். கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி. ஒரு சொல் வந்து பல பொருளுக்கு உரியது. எந்த சொல்லோட சேருதோ அந்த கடி அப்படின்றது வந்து அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுபடுது. உரு, தவ, நனி ஆகிய 3 உரு சொற்களும் மிகுதின்ற பொருள்ல தான் வருது. அப்போ உருப்பசி, தவச்சிறிது, நனி நன்று. உரு, தவ, நனி இது எல்லாமே வந்து மிகுதி. அது வந்து பல சொல் ஒரு பொருள். அது ஒரு சொல் பல பொருள், இது பல சொல் ஒரு பொருள். அப்போ உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றின் முன்னால் வந்து பொருள் உணர்த்துது. இது வந்து ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரியதாக வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கும் வருவதா உண்டு. இப்பதான் அந்த டேபிள்ல பார்த்தோம். அப்போ மழ, குல என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை, குழந்தை போன்ற சொற்கள். உவப்பு அதாவது உவகை, பசப்புனா நிறம் மங்குதல், பயப்புனா பயன் போன்றவை அப்படியே பயன்படுத்தப்படுது. செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும் அப்படின்ற பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்தப்படுது. விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய அப்படின்ற பெயராகவும் வினையாகவும் பயன்படுது. அப்ப பிற உரை சொற்களும் அவ்வாறே தற்காலத்துல இவ பயன்படுத்தப்படுதான். அந்த சொற்களை மாத்தி தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இடைச்சொல், உரிசொல் வந்து எந்த மாதிரி இருக்கு, அது எதுல எல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததான் இந்த பாடத்துக்கான புக் பேக் பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது வந்து அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று. குடும்ப விளக்கு அப்படின்றது வந்து தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணின்றது வந்து காப்பிய இலக்கியம். குறுந்தொகைன்றது சங்க இலக்கியம். 8 தொகை நூல்கள்ல ஒன்று சங்க இலக்கியம். மாறுபட்ட குழு. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம் இதெல்லாம் ஒரு குழு. வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான் இதெல்லாமே வந்து அது ஒரு குழு. இயற்சொல் இது வந்து திரிசொல். கடி, உரு, கூர், களின்றது வந்து உரிசொல். இது வந்து இடைச்சொல். இன், கூட, கிரு, அம்பு இதெல்லாமே என்னது இடைச்சொல். அப்போ இது மட்டும்தான் வந்து மாறி இருக்கு. அம்பு வராது, அது வேற. அப்போ இன், கூட, கிரு இதெல்லாமே வந்து இடைச்சொல் இல்லையா? அப்ப அந்த ஒரு குழு மட்டும்தான் மாறுபட்டு இருக்கு. கீழ்க்கணமான ஒன்றில் உணர்ச்சி தொடர் இது. என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை, இது மட்டும்தான் உணர்ச்சி தொடர்.
அது மட்டும்தான் உணர்ச்சி தொடராக இருக்கு. சரியான கூற்று ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, அது சரியானது. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு சொல்லியிருக்காங்க, தவறு. ஏன்னா அது வந்து வானொலி பேச்சு, வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் இல்லை, அது வந்து ஒரு என்னது வாய்மொழி இலக்கியம், இலக்கிய வடிவம் கிடையாது. அப்போ ஆ அது மட்டும்தான் சரி, ஆவும் ஈயும் கிடையாது. ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கணம் எதிர்மறை வினையச்சம் உவமை தொகை. பூவாதுன்றது என்னது எதிர்மறை வினையச்சம், மலர்க்கைன்றது மலர் போன்ற கை, அப்போ உவமை தொகை. அடுத்ததா நான் காமராஜரின் கவிதை நூல் என்ன அப்படின்னா, இது கருப்பு மலர்கள், கருப்பு மலர்கள். நான் காமராஜரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் என்ன அப்படின்னா, தண்ணீர் தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் அப்படின்றத வந்து கோமல் சுவாமிநாதன் அவங்களுடைய ஒரு நாடக நூல். அடுத்ததா நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் என்ன அப்படின்னா, கிழவனும் கடலும். 1954 நோபல் பரிசு வாங்கியிருக்கும். 6ஆம் வகுப்புல இந்த படம் கொடுத்துருப்பாங்க. கிழவனும் கடலும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் என்னன்னா, ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி தான் சிற்பியுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய சிறார் நாவல் என்ன அப்படின்னா, சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், இதுதான் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறார் நாவல். அடுத்து கலை சொல். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர். கலர் அப்படின்னா சைலண்ட் சாயில். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ். அறிவி விரிவிசை பார்க்கலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது, இது வந்து கல்வி சிறுகதைகள். தொகுப்பு யாருன்னா அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தவ். சிங்கிஸ் ஐஸ் மாத்தவ் முதல் ஆசிரியர். கல்வியில் நாடகம் பிரளயன். கல்வியில் நாடகம் பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம். மலாலா கரும்பலகை யுத்தம். இதோட இயல் 5 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இயல் 6 பார்க்கலாம். தேங்க்யூ.